உங்கள் எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். குட் மார்னிங். பரவாயில்ல, காலையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம் நம்முடைய பங்குத்தந்தை இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கைத்தட்டி அன்போடு அவரை வாழ்த்துவோம். ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தினம் மிக முக்கியம். அவருடைய பர்த்டே தான் அவருடைய வாழ்வினுடைய தொடக்கமாக அமைகிறது. இந்த உலகில் எப்படி பிறக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். அதற்கு நம்முடைய பங்குத்தந்தை தேர்ந்து கொண்ட வழி அருட்சாதனம், குருத்துவம் என்ற அருட்சாதனம் நம்முடைய வாழ்வாக அவருடைய இந்த வாழ்வினுடைய வாழ்க்கையாக மாறி போயிருக்கிறது. இத்தகைய அருள்மிக்க நம்முடைய பங்குத்தந்தையினுடைய பிறந்தநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இது ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த திருப்பலியில் சிறப்பாக நம்முடைய உதவி பங்குத்தந்தை, அருட்சகோதரிகள், நீங்கள் நாம் அனைவரும் இணைந்து அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய அனைத்து பணிகளும், பங்கு பணி, கல்வி பணி மற்றும் ஆசிரிய பணி, செமினியர்லாம் டீச் பண்ணுறது, யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுறது போன்று பல ஆசிரிய பணி மற்றும் கமிஷன்ஸ், நிறைய கமிஷன்ஸில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பணிகள் என்று பல பணிகள் அவருக்கு சிறப்பாக அமைய இன்றைய நாளில் ஜெபிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு. அதே போன்று இன்றைய திருப்பலிகள் ஒரு அருட்தந்தை, அருட்சகோதரி என்று சொன்னால் பொது பணிக்கு வருவதனால் பங்கு மக்களும் பங்கு பொறுப்பாளர்களும் தாய் தந்தையாக மாறிப்போகிறார்கள். அவருடைய பெற்றோர்களை அடிக்கடி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த வேளையிலே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு குறிப்பாக அருட்தந்தை தாமஸ் இலங்கு அவருடைய தாய் தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக அவருடைய தந்தை உடல் நலம் மற்றும் இருந்தார். இப்போ பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் அவர் அதை ரீகெயின் பண்ணார். அவருக்காகவும் தாய்க்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய நல்ல சுகம் இவருடைய நற்பணிக்கான ஆதாரம். ஆகவே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் நம்முடைய பங்குத்தந்தையோடு இணைந்து பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விக்னேஷ், மேரி ஜெனிஃபா, ஆரோக்கிய மேரி இவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து அவர்களை இன்றைய பிறந்த நாளில் வாழ்த்துவோம். இன்றைய திருப்பலி குரியன் இக்னேஷியஸ் சுஷில் குடும்பத்தினர் நன்றி திருப்பலி ஆகும். சான் ஜூஸ் அவருடைய தொழிலில் வெற்றிக்காகவும், ஜூட் அண்ட் கில்லியன் அவர்கள் நன்றி திருப்பலியாகவும் சிறப்பாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நாளில் அனைத்து குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் சச்சின் குடும்பத்தினர் குடும்பத்தில் நல்ல அமைதிக்காக ஜெபிக்கின்றார்கள். இன்றைய திருப்பலி PK குரியச்சன், CM ஜானி, மேரி ஜானி, தாமஸ் 12, மௌவின் சேவியா இவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை இன்றைய நாளில் நாம் நினைவு கூறி அன்னையின் பிறப்பு விழாவுக்கான தயாரிப்பாக கொடியேற்ற நிகழ்வில் இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உன் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பாராக. இவற்றினால் அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் அது படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்காத பாலுணர்களுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்கக்கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கு அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நேர்மையாளர்களை அல்ல, ஆண்டவரிடம் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரிடம் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகளில் களி கூறுவனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையும் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியவர்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களுக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரிடம் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மார்க்கு செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியை ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதியிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து ஆஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் உமர்ந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாழ்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தான் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதியாவும் விருந்தினரையும் அகமுகைய செய்தார். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எதை கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகின்றேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி அவனுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவள் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அசிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவனுடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, பங்கு மக்களே, நமக்கு கிடைக்கின்ற ஒரு அழகான பொக்கிஷம், புதையல், பொற்களஞ்சம், அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதில் இறைவனை தேடுவது, இறைவனையே நாடுவது, அந்த இறைவனையே நம்புவது, இறைவனையே கதி என்று சரணாகதியாவது, அதில் கடவுள் தரக்கூடிய அருளுக்காய், ஆசிருக்காய், ஆற்றலுக்காய், பலத்திற்காய் காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக தேடுவோருக்கெல்லாம் நலமாக ஆண்டவருடைய அற்புதமான இந்த திருப்பலி அருளும் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, மார்ட்டின் லூத்தர் கருப்பின மக்களுக்காக அமெரிக்க நாட்டில் போராடிய தருணம் அது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான மாமனிதர், தன்னுடைய இன மக்களுக்காக போராடியவர். ஒரு நாள் பாஸ்டன் நகர், அமெரிக்க நாட்டில் பாஸ்டன் நகருக்கு அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சென்று தங்கி அடுத்த நாள் கருப்பின மக்களுடைய அந்த போராட்டத்தில் கலந்து பேச வேண்டும் என்று அழைப்பு பெற்றிருந்தார். அது அடுத்த நாள். முந்தின நாள் இரவு உறங்கச் செல்லுகிறார். நடு ராத்திரியில் ஒரு தொலைபேசி அவருக்கு வருகிறது. அந்த தொலைபேசி எடுத்து அவர் காதில் வைக்கின்றார். மறுமுனையிலிருந்து, கருப்பினத்தவனு, வெள்ளையின மக்கள், கருப்பினத்தவனு, நாளைக்கு நீ பேசினாய் என்றால், கருப்பின மக்களுக்காக நீ கூட்டத்தில் பேசினாய் என்றால் உன்னையும் கொள்வோம், உன்னுடைய வீட்டை வெடி வைத்து தகர்ப்போம் என்று மிரட்டுகிறார்கள். நடுராத்திரி மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கும்? மாடியில் உறங்கி கொண்டிருந்த நேரம் அது. கீழே வருகிறார். சமையல் அறையில் முழங்கால் படியிட்டு அவர் கடவுளிடம் ஜெபிக்கிறார். கடவுளை, நான் என்ன செய்தேன்? நான் ஏது செய்தேன்? உடைய மக்களுக்காக தானே நான் போராடுகிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மன போராட்டங்கள்?
இருந்தாலும் ஆண்டவா நீர் எனக்கு துணையாக இரும் என்று செபிக்கின்றார். அடுத்த நாள் அவர் கடவுளுடைய அந்த உடனிருப்பு அவரை வழி நடத்துகிறது. அடுத்த நாள் பேசிய பேச்சு தான் மிகப்பெரிய புகழ்பெற்ற பேச்சாக மாறுகிறது. ஐ ஹாவ் எ ட்ரீம், நான் ஒரு கனவு காண்கிறேன். ஒரு நாள் வெள்ளை இன மக்களும் கருப்பின மக்களுடைய குழந்தைகளும் ஒன்றாக கைகோர்த்து அமெரிக்கா வீதியில் நடைபயில்வார்கள் என்று அந்த கனவு இன்றைக்கு நினைவாகிறது என்றால் அந்த நாளுடைய அந்த மார்ட்டின் லூத்தருடைய அந்த அற்புதமான பேச்சு, அதில் கடவுளுடைய உடனிருப்பு. இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் நாம் இப்படி தான் பார்க்க வேண்டும். அதாவது திருமுழுக்கு யோவான் எப்படி மார்ட்டின் லூத்தர் உண்மைக்காய் நீதிக்காய் நின்றாரோ, வாழ்ந்தாரோ, செத்தாரோ, அதுபோல திருமுழுக்கு யோவான் உண்மைக்காய் நீதிக்காய் போராடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். திருமுழுக்கு யோவானுக்கு பல முகங்கள் இருக்கிறது. இயேசுவின் முன்னோடி, இறைவாக்கினருக்கெல்லாம் மேலான இறைவாக்கினர், பிறகு இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டியவர், நீதியின்பால் நிலைப்பாடு எடுத்தவர் என்று பல்வேறு முகங்கள், பல பரிணாமங்கள் தான் புனித திருமுழுக்கு யோவான். புனித திருமுழுக்கு யோவானிடமிருந்து இரண்டு செய்திகள் தான், ரொம்ப பெரிதாக அல்ல. இதை நாம் அசை போடலாம், சிந்திக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல நீதிக்காய் உண்மைக்காய் நின்றவர். இன்றைய நாளுடைய நற்செய்தி 14 கதாபாத்திரங்கள். ஏரோது, ஏரோதியால், சலோமி இல்லையா, அடுத்து திருமுழுக்கு யோவான். இந்த 3 கதாபாத்திரங்கள் அரசன் சுயநலத்துக்காக நிற்கிறார். ஏரோதி, சலோமி. ஏரோதியால் தன்னுடைய சுயநலத்துக்காக நிற்கிறார், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பிறகு சலோமி ஒரு கிளிப்பிள்ளை போல அம்மா சொல்வதை கேட்கிறாள். ஒரு தாயினுடைய தவறான வழிகாடு ஆக தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிற தவறு என்று உண்மையை எடுத்துரைக்கிறார். அந்த உண்மைக்கு என்னவனாலும் விலை கிடைக்கலாம், உயிரே போகலாம் என்று இருந்தாலும் இதுதான் கடவுளுடைய பணி, இதுதான் இறைவன் விரும்புகின்ற பணி என்று உண்மைக்காய் நீதிக்காய் சான்று பகிர்ந்த ஒரு அற்புதமான மாமனித கதாபாத்திரம் தான் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி இன்னும் கூடுதலாக என்றால் இயேசுவை சொல்கிறார், எல்லா இறைவாக்கினர்களை விட மேலான இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். ஆக நம்முடைய வாழ்க்கை கூட திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வில் உண்மைக்காய் நீதிக்காய் நிற்கக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ. இரண்டாவது, இப்படி நாம் உண்மையாகவே நம்முடைய திருமண குடும்ப பொது வாழ்வில் வாழ்கின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய துணையை நாம் பெறுவோம். அதை திருமுழுக்கு யோவான் பெற்றார், மார்ட்டின் லூத்தர் பெற்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் கும்பிடுகின்ற தெய்வம், நாம் யாரை தேடி வருகின்றோமோ நிச்சயமாக கைவிடப்படுவது போவதில்லை. ஆகவே நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் ஆசை நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுகின்ற நமக்கு, அவரே நம்பி வாழ்கின்ற நமக்கு அவருடைய பராமரிப்பு துணையாக இருக்கும் என்பதை உணர்த்துவதும் திருமுழுக்கு யோவானுடைய இன்றைய நாளுடைய விழா. மூன்றாவதாக இன்றைக்கு அன்னையினுடைய பிறப்பு விழாவை நோக்கிய கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மூளை முடுக்குகள் எல்லாம் அன்னையின் கொடியேற்ற நிகழ்வு. அன்னையோடு தோல்வியிலே அன்னையின்றி வாழ்வில் வெற்றிமில்லை. ஆகவே அந்த அன்னையின் மாபெரும் தோழமையில் நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். அந்த அன்னை நமக்காக பரிந்துரைக்கிறார். அந்த அன்னையினுடைய எல்லா இடங்களிலும் பல சமயங்கள், பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்களை தாண்டி சாரசாரியாக மக்கள் அன்னையை நோக்கி செல்லுகின்ற இந்த பாதை யாத்திரை அல்லது அன்னையை நோக்கிய பயணத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ தாயை நோக்கிய பயணமாக இருந்து அன்னையின் பராமரிப்பில் உண்மைக்காய் நீதிக்காய் நம்முடைய குடும்ப வாழ்வில் இயேசுவின் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. Yeah.
அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, அன்னையுடைய பிறப்பு விழாவுடைய தொடக்க நாளில் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதமான சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வுக்கான அழைப்புகள் என்பதை உணர்ந்தவராய் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த ஆண்டவரை கதியும் சரணாகதியுமாக எண்ணி ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தத்தை சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறு உமது பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை அன்புடன் நீர் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதி ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவும் தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கு தலைச்சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்து அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவரே ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு ஆற்றினார். அவர் இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரும் செய்தார். ஆகவே ஆண்டவர் வானக தூதர்களோடு புனிதர்களோடு அரியணை ஆட்சி புரிவார் ஆகிய அனைவர்களோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவிய குழந்தை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்த அருந்தைய பெண் கண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கொண்டாலும் திருத்தந்தை லியோ ஆயர் ஜார்ஜ் எங்கள் பங்கு தந்தை இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றபடிகள் அருள் தந்தை தாமசிலகோ அவர்களுக்காகவும் இங்கே இருக்கின்ற உதவி பங்கு தந்தை எல்லா அருள் தண்ணீராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்களும் மேலும் உயிர்த்தெழுப்பதோடு தொழில் கொள்ளும் மேய்க்கல் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளிநூலேற்றரும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக முகதேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியது. வாழ்வின் பல சூழல்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மத்தியில் நிச்சயமாக கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பராமரிப்பு நம்மை வழி நடத்த வேண்டிய சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியில் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவையின் முன்னிட்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பவரோடும் மரத்தை வைத்த கடவுள் நிச்சயமாக தண்ணீர் ஊற்றுவார். நம்முடைய உழைப்புக்கேற்ற சன்மானத்தை இறைவன் வழங்குகிறார். அந்த இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வின் நகர்வுகளும் மகிழ்வும் மன நிறைவும் ஆக இப்படியாக நம்முடைய வாழ்வெல்லாம் செழுமையும் முழுமையும் நிறைவுமாக மாற நம்ம எல்லாம் படைத்த பராமரிக்கின்ற பரம்பொருள் தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்று நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்று கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை போற்றியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தீற்றியும் அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்கள் என்னை வைத்திடும் இருந்தீரா வல்லமாய் என்னை கட்டிடும் சந்தோவிடும் என்னை காத்திடும் மரண வேளையில் என்னை கொண்டிடும் பரதனில் உம்மை வாழ்த்தவே வருகவே தந்தோரே என்னை வருகவே தந்தோரே என்னை அன்புகளே, இந்த நாளில் அன்னையுடைய பிறப்பு விழாவுக்கான தயாரிப்பின் முதல் நாள் ஆகையால் நம்முடைய ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி காலையில் வாக் போயிருந்தேன். ஒரு பிச்சைக்காரர் பார்ப்பதற்கு கொஞ்சம் சற்று அப்படி இருந்தார். அவர் தனக்குள்ளாக பேசி யாருமே இல்லை. இன்றைக்கி மாதாவுடைய கொடியேற்றம், இன்றைக்கி நான் போகணும், இன்றைக்கி நான் லீவ் போட போகிறேன். அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு தெரில. அவராக பேசிக்கொள்கிறார். நான் நினச்சேன், அப்போ ஒரு சாதாரண மனிதருடைய வாழ்க்கையில் கூட மாதாவுடைய அந்த ஒரு தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆகையால் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் பேசுவது நான் காதில் அப்படி கேட்கின்ற போது ஒரு சாதாரண மனிதர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, அன்னை மாதிரி இதுபோல் எவ்வளோ மக்கள் இன்றைக்கி நடந்து போகிறாங்க. நாமெல்லாம் அன்னையினுடைய அன்பார்ந்த பிள்ளைகள். தொடர்ந்து அன்னையினுடைய அன்பிலும் பாசத்திலும் வளரும் அன்னையின் திருவிழாவை மனசுக்குள்ளாக நாம் கொண்டாடுவோம், வாழ்வில் செயலாக்க கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய கிளைப்பங்க தாஸ்புரத்தில் கூட கொடியேற்றிலும் சாதாரண மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் எல்லா மக்களுக்கும் அன்னையின் ஆசீர் கிடைக்க ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது, எத்தனையோ மக்கள் நடந்து போகிறார்கள், பத்திரமாக சென்று பாதுகாப்போடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு அவர்கள் சென்று வர அவளுக்காக ஜெபிப்போம். உங்கள் வருகைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, உங்கள் ஜபத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. பங்கு பேரை நிர்வாக குழு, செயற்குழு மிகுந்த பாராட்டுக்கள். அவர்களுடைய அற்புதமான உடனிருப்பு செயல்பாடு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. பாடவர் குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். உதவி பங்கு தந்தை அருட்தந்தை விக்டர் அருட்ச் அவர்கள், சென்ட் ஆன்ஸ் அருட்ச் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நாளில் இங்கே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் மாறட்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருமணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்து முற்பொருளை கொண்டு ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மகிழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் பெற்றவர்களாம் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. நன்றி. இப்பொழுது அருட்தந்தையர்கள் சார்பாக நமது பங்கு தந்தைக்கு உதவி பங்கு தந்தை ஈஸ்வராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அன்பு செலுத்துவார்கள். அதற்கு முன்பாக பங்கு தந்தை அவர்களை பீடத்திற்கு முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து தந்தையின் நண்பர் அருட்தந்தை விக்டர் ரமேஷ் அவர்களும் பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். சலேச அருட்சௌரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். கரவொலி எழுப்பி உற்சாகமாக நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது இனிமையான கேக்கை வெட்ட இருக்கின்றார் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள்.
பிறந்த நாள் கேக்கை வெட்டுவதற்காக பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நண்பர்கள் புடைசூழ அந்த கேக்கை வெட்டுமாறு. அதனால் வாழ்த்துக்களை கூறியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை தொடர்ந்து அருட்கண்ணியர்கள் சார்பாக சிஸ்டர் கிறிஸ்டினா சலேசியன் சபை ஃபாத்திமா கான்வென்ட் சார்பாக சிஸ்டர் கிறிஸ்டினா அவர்களோடு இணைந்த அருட் சகோதரிகள் தந்தையை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து திருச்சி புனித அன்னாள் சபை அருட் சகோதரிகள் சிஸ்டர் சுப்பீரியர் அவர்கள் தந்தையை வாழ்த்தி பரிசுகளை வழங்குகிறார்கள். அடுத்து பங்கு பேரவை சார்பாக பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்கள் தந்தைக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். இணைச் செயலர் அவர்கள் மலர் செண்டு வழங்குகிறார்கள். பின்பு தந்தைக்கு மலர் மாலை அணிவித்து தங்களது அன்பை வெளிப்படுத்துகிறோம். இவர்களை தொடர்ந்து அனைத்து அன்பியங்கள் சார்பாக திரு சின்னப்பன் அவர்கள் திரு அந்துவான் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம், மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அடுத்து அருட்தந்தையர்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்குவதற்காக அவரது நண்பர் அருட்தந்தை விக்டர் ரமேஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு தந்தை அவர்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மெட்ராஸ் டைசஸ்லேயே மார்னிங் மாஸ்க்கு அதிகமான க்ரௌடு வர பேரிஷ்ன்னு சொன்னால் அது ஃபாட்டிமா சர்ச் கோடம்பாக்கம் தான். ஆனால் என்னென்னா டைமுக்கு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க. ஆனாலும் இன்றைக்கி அப்படி போக முடியல. ஏன்னா நான் உங்களை விட 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தேன். என்னென்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இந்த பாரிஷில் நம்முடைய பங்கு தந்தையினுடைய பிறந்த நாள். அவரை இந்த பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி. நான் முதல்ல நம்முடைய பங்கு தந்தையை எந்த வயதில் சந்தித்தேன்னு சொன்னால் எனக்கு 13 வயசு இருக்கும், அவருக்கு 11 வயசு இருக்கும். அப்போ தான் முதல்ல சந்தித்தேன். ஆனால் இப்போ அவர் ஹாஃப் செஞ்சுரியை தொடர்றதுக்கிட்ட வந்துட்டுக்கிறாரு. அதனால் என்னென்னா அவருடைய வயதை மீறிய மெச்சூரிட்டி அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். எல்லா விதத்துலேயும் நல்ல ஞானத்தோடு அவர் வளர்ந்திருக்கிறார். அவர் அந்த டைசசன் ப்ரீஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு ஜெசுவிட்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி திங்க் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர். எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கிறது அவருக்கு. இப்போ கூட கோடம்பாக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் லைசன்ஷியேட் படிக்கிறதுக்காக கேரளாவுக்கு போயிருந்தார். 2 ஆண்டுகள் டைசஸ் சார்பாக அங்கே போய் படித்தார். அங்கே படித்ததுலேயே த பெஸ்ட்டு ப்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு நல்ல பேரோடு வந்தார். நம்ம டைசஸ்க்கும் ஒரு பெரிய பாராட்டை எடுத்துன்னு வந்தார். கைத்தட்டி கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். சரி, அதுக்கப்புறம் பாரிஸ் மிஸ் ஆகிட்டார். எனக்கு கொஞ்சம் மனதளவில் என்ன இருந்துச்சுன்னா அவர் இன்னும் டீச்சிங் போயிருக்கணும். படிச்சுட்டு வந்துட்டு எல்லோரும் டீச்சிங் போவாங்களே, பாரிஸ் மிஸ் ஆகிட்டார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து அவருக்கு ஆஃபர் வந்துச்சு. கிறிஸ்டின் டிபார்ட்மெண்ட்லேருந்து இனிமேல் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக எங்களுக்கு வந்து டீச் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பூந்தமல்லி செமினரி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே ஃபேமஸான ஒரு செமினரி இருக்குது. அது பெங்களூரில் பீட்டர் செமினரி அப்படின்ட்டு, சென்ட் பீட்டர் செமினரி. அந்த செமினரிலையும் டீச் பண்ணுறாரு. நமக்கு எப்பயுமே நம்ம கூட இருக்கும்பொழுது நம்முடைய வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய அருமையை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
ஆனால் வெளியில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவாக வளர்ந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு 40 ஆண்டு கால உறவு இருந்தாலும் கூட, அவரோடு நான் பழகி வளர்ந்திருந்தாலும் கூட, அவரை பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கிறார். மிக மகிழ்ச்சி. குறிப்பாக அவர் ஃபாத்திமா சர்ச்சில் வேலை செய்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த இடம் இதுதான். அதனால் எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீட்டுக்கு வந்த ஒரு உணர்வு தான் கோடம்பாக்கம் ஃபாத்திமா சர்ச்சு. அந்த உணர்வோடு அந்த தாய் வீட்டில் ஃபாத்திமா அன்னையினுடைய புகழையும் மகிமையும் உயர்த்துகின்ற அளவில் பணி செய்கின்ற ஒரு நல்ல பணியாளர் நமக்கு கிடைத்திருக்கிறாரு. இது இந்த பிறந்தநாள் என்பது மிக சிறப்பானது அவருக்கு. ஏனென்றால் அவருடைய படிப்புக்கு பிறகு வருகின்றது. இனி வருகின்ற ஆண்டுகள் நீங்கள் எல்லாரும் பெருமைப்படுகின்றது போல நான் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவில் அவருடைய வாழ்க்கை அமையும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் உங்கள் எல்லோரின் சார்பாகவும் அன்போடு அவருடைய நற்பணி தொடரவும், அவருடைய இறைப்பணி இன்னும் சிறக்கவும் அவரை வாழ்த்தி நீடிய ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு சிறந்த மன அமைதி இன்பம் அனைத்தையும் பெற்று கடவுள் அவரை ஃபாத்திமானின் துணையோடு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே இளங்கோ. தேங்க்யூ. அழகிய வாழ்த்துறை வழங்கிய அருள் தந்தை விக்டர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் அநேக திட்டங்களை வகுத்து அருமையாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பங்கு மக்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கி ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொருவரையும் சந்தித்து முகமுகமாய் அவர்களோடு பேசி பழகி தன்னை அவர் அன்பாக வெளிப்படுத்துகின்றார். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம். நமக்காக அவர் இவ்வளவு பணி செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான இந்த தருணத்தில் பங்கு இறை மக்கள் சார்பாக வாழ்த்துறை வழங்குவதற்காக பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர் திருமதி புளோரிடா அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அருட்தந்தையர்களுக்கும் காலை வணக்கம். நம் பிறந்த நாள் விழா காணும் நம் பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அடிகளுக்காக வெகு சிறப்பான காலை வணக்கம். அன்பர் பணி செய்யும் அருட்கடலே, ஆசானாய் விளங்கும் அறிவொளியே, ஒழுக்கம், ஆன்மீகம், சமூக நலம், நவீனம் என மாணவர்களை வழிநடத்தும் நிர்வாகியே, ஏழை எளிய பிள்ளைகளின் இதயமே, இலவச கல்வி கூடங்களின் இயக்குனரே, தமிழ்நாட்டின் தடம் பதிப்போர் விருந்தினை வென்றவரே, இளமை ததும் இளங்கோவே, தோமையின் அலாதியான அன்பரே, நொறுங்கிய மனங்களை விரக்தியின் விளிம்பினை தொட்டவர்களை அரவணைக்கும் அருளாரரே, கிறிஸ்துவை விதைத்து அடித்தட்டு மக்களின் வாழ்வை தம் கரத்தில் தாங்குபவரே, பாவ சுமை நீங்கி பரிசுத்தரை நாட வழிகாட்டும் பண்பாளரே, அன்பின் அருக்குடையாளரே, ஆசியின் அருள் வடிவே, மக்களின் மனம் போற்றுபவரே, மறையுரை மன்னரே, மாபெரும் ஆற்றல் பெற்றவரே, இடர் வரும் போதெல்லாம் இயேசுவின் கரத்தால் தாங்கப்படுபவரே, இடர் வரும் போதெல்லாம் இயேசுவின் கரத்தால் தாங்கப்படுபவரே, இறைப்பணி, பொதுப்பணி, கல்வி பணி என இறை வழியில் ஈடில்லா பணி செய்பவரே, எம் மனதில் பூத்த மகிழ் மாலையே, மண்ணில் ஒளி வீசும் தன்னிலவே, உன்னை அழைத்ததும் நாமே, உரிய பணி செய்ய நுழைத்ததும் நாமே என்னும் ஆண்டவரின் வாக்கிற்கு தன்னை அர்ப்பணித்தவரே, எண்ணிலா காலம் பணி செய்து வாழ எம் இதயத்தால் வாழ்த்துகின்றோம். வாழ்க நீவீர், வளர்கள் நின் புகழ், வாழ்க வாழ்கவே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பும் ஆசியும் கோடம்பாக்கம் பங்கு மக்கள். அழகிய வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றிகள். இப்பொழுது தந்தையை கௌரவிக்கும் நேரம் இது. வின்சென்ட் பவுல் சபை சார்பாக அதன் சகோதரர்கள் தந்தையை வாழ்த்து இருக்கின்றார்கள். திரு கிளமென்ஸ், திரு தாஸ், திரு ரெக்ஸ் அவர்கள் தந்தைக்கு
பொன்னாடை அணிவித்து அன்பு செய்ய இருக்கின்றார்கள். நாம் கரவொலி எழுப்பி நமது பாசத்தை வெளிப்படுத்துவோம். அவர்களை தொடர்ந்து மரியாயின் சபை சார்பாக திரு தைரியநாதன் அவர் குழுவினர்கள் வந்து தந்தையை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மரியாயின் சேனை சார்பாக அதன் குழுவினர்கள் தந்தையை கௌரவிக்கிறார்கள். நல்ல ஆலோசனை மாதா பிரசிடியம் சார்பாக அதன் தலைவர்கள் நல்ல ஆலோசனை மாதா பிரசிடியம் அதன் சார்பாக தந்தையை கௌரவிக்கிறார்கள். அவரை தொடர்ந்து தமிழ் பாடகர் குழு சார்பாக அதன் தலைவர் திரு தினேஷ் மற்றும் பாடகர் குழுவினர் இணைந்து தந்தையை கௌரவிக்கின்றார்கள். பாடகர் குழுவினர் தந்தை கௌரவிக்கிறார். அவரை தொடர்ந்து வரதை புனித அந்தோனியா சிற்றாலயம் சார்பாக திரு எல்சியூஸ் அவர்கள் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை கொடுக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து நமது பங்கின் உபதேசியார் திரு ஜூலியஸ் பெர்னார்ட் அவர்கள் பாசத்துக்குரிய பங்கு தந்தைக்கு அழகிய பொன்னாடை அணிவித்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து பிரான்சிஸ் அசிசி 3ஆம் சபை சார்பாக சகோதரிகள் அதன் குழு சகோதரிகள் தந்தையை சால்வை அணிவித்து கௌரவிக்க இருக்கிறார்கள். குழுவினர் அனைவரும் அவர்களை தொடர்ந்து எம்ஒஎம் மரியன் இளைஞர் ஜெபக்குழு சார்பாக தலைவர் டேனியல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பெண் அவர்கள் மலர் சென்று வழங்க இருக்கின்றார்கள். எம்ஐஎம் மரியன் இளைஞர் குழு சார்பாக திரு டேனியல் மற்றும் பெண்ணவர்கள் பொன்னாடை அணிவித்து மலர் சென்று வழங்குகிறார்கள். பீடப்பூக்கள் சார்பாக செல்வன் டொமினிக் செல்வி ரீனா பீடப்பூக்கள் சார்பாக அனைத்து பீடப்பூக்களும் அழகிய மலர் செண்டோடு பாசத்துக்குரிய பங்கு தந்தையை வாழ்த்து இருக்கிறார்கள். கரவொலி எழுப்புவோம். திருப்புகழ் மாலை குழுவினர் சார்பாக அதன் குழுவினர் அருள் தந்தையை கௌரவிக்கிறார்கள். பீடத்தை எப்பொழுதும் அலங்கரிக்கின்ற இந்த பீடப்பூக்கள் இன்று பூக்களோடு சேர்ந்து பங்கு தந்தையோடு இணைந்து அலங்கரிக்கின்றது. இவர்களை தொடர்ந்து திருப்புகழ் மாலை குழுவினர் பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். இவர்களை தொடர்ந்து ஃபேட்டிமா யூடியூப் டிவி சேனல் சார்பாக திரு குமரன் அவர்கள் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து தனது பாசத்தை வெளிப்படுத்துகின்றார். ஃபேட்டிமா யூடியூப் டிவி சார்பாக திரு குமரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து தனது பாசத்தை வெளிப்படுத்துகிறார். இவர்களை தொடர்ந்து இறுதியாக நமது பங்கு இளைஞர்கள் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து அழகிய சிறு கேக்கினை வெட்டி தனது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களை தொடர்ந்து அன்பியங்கள் பங்கு தந்தையை சந்தித்து ஆசி பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அதன் முதலாக ஜேம்ஸ் அன்பியத்தை சார்ந்த திரு ஜோசப் சகாயம் அவர்கள்
பொன்னாடை அணிவித்து தந்தையை கௌரவப்படுத்துகிறார்கள். அவரை தொடர்ந்து அன்பிய மக்கள், இறை மக்கள் தந்தையிடத்திலே ஆசி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்புரை வழங்கி நிறைவு செய்ய பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை, நீங்கள் பாவம் ஏதாவது சாப்பிட்டு போங்க. காலைட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் ஜபத்திற்கும் பங்கு பேரவை நிர்வாகக்குழு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறுதி பாடல் பாடுவோம். வெளியில் உங்களுக்கு தேநீர் ஆனதற்கும் அறிந்துவிட்டு நாம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளும். தேங்க்யூ.